உலகத் தமிழ் மக்கள் உங்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மகர லக்கண மகர ராசி சகோதர சகோதரிகளே, லக்கினம் அல்லது ராசி கெட்டுவிட்டால் இது தலைப்பு. எப்படி கெடும்? பொதுவாக நீங்கள் மகரம் ராசியோ அல்லது லக்கணமோ இந்த உலக வாழ்க்கையில பல்வேறு விதமான காரியங்களை ஆற்றக்கூடிய மனிதர்கள், பன்முகத்தன்மை உடையவர்கள், இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், உழைப்பாளிகள். அதே நேரத்தில் எல்லா துறைகளிலையும் தலையிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பல துறைகளிலும் நீங்கள் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள். அதனால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியவர்கள். ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் மேனேஜர். அதில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, அதில் பஞ்சில் ஆரம்பித்து நூலில் ஆரம்பித்து இங்கேருந்து பேக்கிங் வரைக்கும் அதில் எத்தனை தரப்பட்ட விஷயங்கள். ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி திருப்பூரில் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு பனியனை தயார் பண்ணோம்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல. எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது எந்தெந்த துறையில் எது இதில் எப்படியெல்லாம் ஊழல் நடக்குது, தப்பு நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆக இன்டெப்த்தாக ஸ்கேன் பண்ணி பார்த்து பலதரப்பட்டவர்கள். கடந்த 7.5 நாட்டு சனி வேற உங்களுக்கு இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஆக என்ன ஆகுது, பலருடைய எதிர்ப்புகளையும் பொல்லாப்புகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழலுக்கு இந்த மகரம் வந்துடுது. அப்படிப்பட்ட மகரம் லக்கணம் அல்லது ராசி இது கூட யாருமே சேராமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வேலை உண்டு வித்து உண்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோன்னு போயிடலாம். அந்த லக்கணத்தில் சில கோள்கள் வந்து உட்காரும் பொழுது தான் ஒரு சிக்கலான அமைப்பு. இப்போ மகரம், இந்த இடத்துல சந்திரன் இருக்கு. சந்திரனை போடுங்க, குழப்பம். 7ஆம் இடம் என்பது மனைவி, கணவன் அல்லது சொசைட்டி, உறவினர், நண்பர்கள், என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. அதனால் என்ன ஆகுது, மனக்கசப்புகள் ஏற்படுது. உங்கள் கண்ட்ரோலில் நான் வரமாட்டேன். அடுத்தது பிடிவாதம். பிடிவாதத்தை அதிகரித்து விட்டுடும். தீவிரத்தன்மை, மாறும் குணம் உடையது. வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், அதில் வேரியன்ட் இருக்குது. அதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த சந்திரனை தூக்கி அங்கே போட்டு, அந்த சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் ராசியும் அதே திருவோணத்திலே லக்கணம் இருந்ததுன்னா 3 நீங்கள் சந்திரனாலேயே ஆளப்படுறீங்க. அப்போ வளர்பிறை தேய்பிறை மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், செயல்திறன்கள், மன ஓட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அந்த மகர லக்னாதிபதி சனி செவ்வாய் போராட்டகரமாக இருக்கும். ஒரே மாதிரியான லைஃப் அனுபவிக்க முடியறதில்லை. அதே சூரியனுடைய ஸ்டார்ல 2 இருந்துட்டா சூரியனே 8குடையவன். அந்த 8குடையவன் சூரியனும் இங்க இருந்து விட்டால் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் ஏதோ ஒன்று பிரச்சனைகளே இருக்கும். எதையாவது ஒன்றை துவங்கினால் அதுக்கு எண்ட் ஆஃப் த துவங்கும் போது இருக்கக்கூடிய 6ஆம் வாரம் ஒரு மன மகிழ்ச்சி, பல எதிர்பார்ப்புகள், எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வரும்போது வேற மாதிரி மாறிடுது. நிறைய மகரம் வந்து இந்த மாதிரி சாரங்களை எடுத்து பார்க்கணும். அட்டமாதிபதி சூரியன் சாரம். அட்டமாதிபதியே லக்கினத்தில் அந்த சூரியன். அட்டமாதிபதி சூரியன், அது ஒரு அமாவாசை அன்னைக்கு பிறக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள். ஆக இந்த லக்னம் ராசி கெட்டுவிட்டால் அதே மகரத்திற்கு எதிர்ப்புகள் அதிகமாகும். அதனால தான் சார் ஒரே பிரச்சனையாகவே இருக்கு லைஃப்ல சொல்றீங்க இல்லையா. நீங்கள் சனியினுடைய ஆதிபத்தியம் உடையவர். சனி இந்த உலகத்தை ஸ்கேன் பண்ணக்கூடியவர், குற்ற செயல்களை கண்டுபிடிக்கக்கூடியவர். சனி வந்து குற்றங்களை செய்யக்கூடியவர்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. குற்ற செயல்களை கண்டுபிடிக்கக்கூடியவர். எப்போ ஒரு குற்றங்களை யாராரு நக்கீரர் வம்சத்தில் இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க, அதில் பொல்லாப்பாக மாறி விடுகிறார்கள். அதனால மகரம் கும்பம் அப்படின்னு வரும்பொழுது அவங்கள பிடிக்கலன்னு விலகி நின்று எடுக்கிறாங்க. அதில் அந்த லக்கண ராசியும் கட்டிவிட்டால் அந்த காலகட்டங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லக்கணத்தில் எந்த கோலும் இல்லை. மகர லக்கணம் அந்த காலபுருஷனுக்கு காரியம் மாற்றக்கூடிய லக்கணம். எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பார். அந்த இடத்துல ராகு சந்திரனை போடுங்க. உத்திராட நட்சத்திரம் ராகு திசை நடந்துட்டு இருக்கு.
தேவையில்லாத பிரச்சனைகள், நம்பர் 2 தொழில்கள், சிக்கலான நண்பர்கள், கூடா நட்பு, இதெல்லாம் வந்து கேடாய் முடிய வைக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவம். கால் நூற்றாண்டுகளாக நான் பார்க்குறேன் இல்லையா, அது ராகுனுடைய திசை ஜாதகம் தான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ மகர லக்னம், லக்னாதிபதி சனி, ராசியாதிபதி சனி, லக்னத்தில் பேராசைக்காரன் ராகு, ராகுனுடைய திசை, ராகு ஒரு சூரியன் ஸ்டார்ல இருக்கு, சூரியன் அட்டமாதிபதி, 8ஆம் இடங்கிறது வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து சேர்த்துரும்ல, நீங்களே போக வேண்டாம், தானா வரும். ஆக கேது சந்திரன், கேது சந்திரன் லக்கணத்திலே இருக்கு சார். புரியாத புதிர். ஒருத்தவங்க வந்து மர்மமான மனிதருங்கிறேன், இல்லைங்க சார் மர்ம நாவல் சார் அவருங்கிறாங்க. ஆக ஆழமான மனிதர்கள், என்ன நடக்குதுங்கிறது கிணத்துல போட்ட கல்லாட்டம், எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்லை மகர லக்கணம். அதுலயும் கேது இருந்ததுன்னா எந்த சிந்தனைகளும் அவங்கள்ட்ட அந்த இடத்துல வெளிப்படாது. எவ்வளவு லாபம் வந்தாலும் வெளில தெரியாது, கணக்கு வழக்குகள் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு நஷ்டமானாலும் வெளில தெரியாது, கணக்கு வழக்குகள் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து போய் கேட்டோம்னா நான் என்ன பண்றது, எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன். இதே மகர லக்கணத்தில் சனி, சனி லக்னத்துல இருக்கு சார். சார் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கு, நல்ல விஷயம். பட் ஆனால் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருவாய் ஈட்ட முடியாது. இது எப்போதுமே சனி லக்னத்தில் இருந்தால் உழைப்பால் மட்டுமே தான் உயர முடியும். இதுதான் பிரச்சனை. உழைப்போம் உழைப்போம், உழைத்து கொண்டே இருப்போம். சரிங்களா? ஆக லக்ன சனி எப்போதுமே உழைப்பால் மட்டுமே மேன்மை. சார் மகர லக்கணம், லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்கு சார். செவ்வாய் உச்சம். பட் இருந்தாலும் லக்கணத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் அதிரடியான சில முடிவுகளை அவசரமாக எடுத்து அதனால் அவஸ்தைக்கு உண்டாகும். ஏன்னா உங்க லக்கணத்துக்கு அவர் நல்லவர் அல்ல. உச்சம் பெறுவது நல்லதுதான், ஆனால் உங்க லக்கணத்துல உச்சம் பெற்று அது ஒரு அவசரப்பட்டு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். சார் லக்னத்தில் சூரியன் சார், நான் மகர லக்கணங்க, என்கிட்ட என் லக்கணத்துல சூரியன் இருக்கு, நேர்மையான மனுஷன். அதனாலதான் நிறைய பிரச்சனை வரும். ஏன் நேர்மை? சூரியன் நேர்மையை வெளிப்படுத்தும். அது எட்டுக்குடையவனாக இருக்கு. இந்த நேர்மையை வெளிப்படுத்தணும். எட்டுக்குடையவனே லக்கணத்துல இருக்கு இல்லையா, நேர்மையை நீ வெளிப்படுத்தி அவன் பண்ண தப்ப காட்டி கொடுத்ததுனாலதான் நான் உன்னை வேலையை விட்டு அனுப்புறேன்னு அனுப்பி விட்டுருவாங்க. பாத்தீங்களா? ஆக லக்னத்தில் ராகு மட்டும் சார், ராசிகள் வேற, ராகு பேராசையும் அதே மாதிரி தவறான பாதைகளையும், நம்பர் 2 பிஸ்னஸ், கிரிப்டோ கரன்சி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், இப்படி எல்லாம் கொண்டு போகும். தடை செய்யப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் கொண்டு போகும். அந்த திசை வந்ததுன்னா, உத்திராடமா இருந்ததுன்னா அது அந்த மாதிரி நடக்கும். அந்த அந்த சாரம் மட்டும் ஒரு 3 சாரம் இருக்கு. 3மே சந்திரன் சாரம், சூரியன் சாரம், செவ்வாய் சாரம். சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரத்தில் ராகு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நல்ல அட்வைஸ் ரொம்ப அவசியம். ஆக மகர லக்கணம் கேது சந்திரன், அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சனியும் சந்திரனும் புணர்வு தோஷம் ஒரு வகையான சோர்வுத்தன்மையை ஏற்படுத்தும். நல்ல டேலண்ட் இருக்கும், கரெக்டா உங்களுக்காக பயன்படுத்திக்க முடியாது. உடம்பும் சோர்வா இருக்கும், மனசும் சோர்வா இருக்கும். எப்போதுமே வந்து சனி சந்திரன் சேர்க்கை மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு தான் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. நிலையான முன்னேற்றம் இருக்காது. நீங்க அடுத்தடுத்து மலர் விட்டு மலர் தாவும் வண்டு போன்று உங்களுடைய கெரியர்ல வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் சிக்கல். ஆக நிலையான வெற்றி இருக்காது. உங்களுடைய வெற்றியை நீங்க ஏதாவது ஒன்று துவக்கி கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க அதை வச்சு ஆதாயம் அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆக லக்னம் எப்படி கெடும், ராசி எப்படி கெடும் அப்படின்னா இந்த சேர்க்கை, கிரக சேர்க்கைகள். ஆக லக்னாதிபதியும் கெட்டுவிட்டால் அது எப்படி இருக்கும்? அதுக்கு இதே பலன் தான். இப்போ லக்னாதிபதி இந்த சூரியனுடைய வீட்டில் இங்கே இருக்கிறாருன்னு வைங்களேன், வம்பு தும்பு வழக்கு வியாஜங்களே நம்மளே தேடிட்டு போயிடும். பணம் கொடுக்குறோம், திரும்பி வராது. 2 கூடையவன் 8இல். லக்னாதிபதியே இங்கே 8ஆம் இடத்துல. ஆக இது தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும்.
அதை பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அங்கே போடுங்க, 2 8 பரிவர்த்தனை ஆகும். கொடுத்ததை கேட்டால் பகை, கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆக லக்னாதிபதி இங்கே 12ல் போடுங்க. நம்முடைய திறமைகள் எல்லாமே அடுத்தவனுக்கு தான். வேணா ஊரை விட்டு வெளியில் போயிடலாம். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். லக்னாதிபதி 12ஆம் இடம், வெளிநாடு தூரதேசம் எங்கேயாவது கண்ணு காணாமல் போயிட்டோம்னா மாதம் ஒரு 50,000 ரூபா வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். அதை வச்சுட்டு மனைவி மக்கள் இங்கே ஏதாவது பார்த்துக்குவாங்க. நீங்கள் உள்ளூர்லேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற காசு பூரா காலி பண்ணிடுவீங்க. 2 கூடியவனும் 12, லக்னாதிபதி 12, சேவிங்ஸ் இருக்காது. இப்பவும் கெட்டு போச்சு இல்லையா? ஆக லக்னாதிபதி நீசம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, லக்னாதிபதி நீசமாகும் போது அது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஜாதகர் தன்னுடைய முன்னேற்றத்தை விரைவாக பெற முடிவதில்லை, அடுத்தவர்களுக்காகவே பயன்படுகிறார். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில், இது பெரிய பாதிப்பு கிடையாது, எதிர்ப்பு இல்லை, நட்பு வீட்டில் இருக்கிறதுனால இது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கடன்காரனாக இருப்பார். அதுவும் லக்னாதிபதி கெட்டு போகுது இல்லையா? ஆக ஒரு ஜாதக பலன்கள் உங்களுக்கு வந்து சேரல, நல்ல திசை நடக்குது, என்னால் அதை அனுபவிக்க முடியல, ராசி பலனில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது மாதிரி எனக்கு பல கோடி ரூபாய் வருவது, லாட்டரி சீட்டு விழுறதுலாம் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா ரிசீவர் சரியில்லை. ரிசீவர் என்பது ரொம்ப முக்கியம். ஆக நீங்கள் எதையுமே வந்துட்டு கரெக்டாக ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை கரெக்டாக ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். நூல் பிடிச்சது மாதிரி வெற்றியாளர்களாக நான் பார்த்துருக்கேனே, நூல் பிடிச்சது மாதிரி வெற்றியாளர்களை நான் பார்த்துருக்கேன். ஆக இந்த லக்னாதிபதி 6 8 12 கெட்டவர்கள், அதே மாதிரி லக்னத்தில் தீய கோள்கள் இருந்து கெட்டவர்கள், அவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள், இந்த லைஃப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது. புதிதாக பயணிக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் மகர லக்கணமோ மகர ராசியோ யாராக இருந்தாலும் என்னுடைய பழைய வீடியோக்கள் உங்களை பக்குவப்படுத்துவதாக இருக்கும். அதை அறிய விரும்பினால் இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் மை பிளேலிஸ்ட்னு போடுங்க, பிடிஎஃப்னு போடுங்க, அடுத்த நிமிஷமே அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, பார்த்த பிறகு உங்களுக்கு ஷேப் யுவர் ஃபியூச்சர். எல்லோருக்கும் பேட்டனை போட்டு கொடுத்து நீங்கள் ஏமாந்து போவதற்கு உங்களுக்கு நான் ஒரு பேட்டன் போட்டு தருகிறேன் என்றேன். அதை நிறைய பேர் வந்து நினைவுபடுத்தி, சார் எனக்கு கரெக்டாக ஒரு ரூட்டு கொடுங்க சார் மகரத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை பெற்று அதில் வந்து பயனடைஞ்சவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.